பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் உங்களோடு சேர்ந்து ஜெபிக்க ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஜெபம் பண்ணுவதே ஒரு பெரிய சந்தோஷமான அனுபவம். ஏனென்றால் ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். நாம் ஜெபிக்கும்போது அவர் கவனமாக அதை கேட்டு ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அதை நாம் காணும்போது, அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்போது எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் ஜெபத்தையும் கேட்கிற ஒரு அற்புதமான ஆண்டவர் இருக்கிறாரே. நான் அற்பமான சாதாரண ஒரு மனிதன், ஆனால் அவர் சர்வ வல்லமை உள்ள சர்வலோகத்தை சிருஷ்டித்த தேவன். என் ஜெபத்தை அவர் கேட்டு பதில் தருகிறாரே என்பது எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லை? அப்படியானால் தேவன் நம்மீது எவ்வளோ ஒரு மரியாதை வைத்து நம்முடைய ஜெபத்தை கவனித்து அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிறார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நேரம்தான் இந்த ஜெப நேரம். பரலோகத்தின் தேவனுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் நாம் இணைந்து ஜெபம் செய்வது. அதனால் தான் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஆனால் தான் இந்த 2 நாட்கள் மற்ற வேலைகளெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபிக்கணும். ஜெபிக்கிறனால எவ்வளோ அற்புத ஆசீர்வாதம் நடக்கு தெரியுமா? சாட்சிகள் மூலமாக நீங்கள் அறிந்து கொண்டே வருகிறீங்க. அப்போ இதை அசட்டை பண்ணாருங்க. இது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்பு. எவ்வளவு நாள் இந்த ஜெபம் ஆண்டு செய்ய சொல்ல போகிறாரோ அதுவே எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் இதான் கடைசி முடித்துக்கொள்னு சொன்னால் நான் முடிச்சுக்கொள்ளும், அவ்வளோதான். அப்போ ஆண்டவர் அதை விரும்புகிறார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும். அப்போ இந்த ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருப்பது தேவ சித்தம். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறதுனால இந்த ஜெபத்தில் இணைய வைத்திருக்கிறார். அதை மகிழ்ச்சியோடு செய்யணும், ஒரு மனமாக செய்யணும், கருத்தாக செய்யணும். கடமைக்காக சும்மா அப்படியே பார்த்துக்கிட்டு சரி என்ன ஜெபம் பண்ண பார்ப்போம் அப்படின்னு இருக்கக்கூடாது. நீங்கள் வீட்டில் இருந்தாலும் இயேசு அங்கே பிரசன்னமாகி இருக்கிறார். உங்கள் வீட்டில் இதை பார்த்து கொண்ட இடத்துல இயேசு பிரசன்னமாகி இருக்கிறார். நீங்கள் எப்படி ஜெபிக்கிறீங்கன்றதை கவனிக்கிறார். ஏன்னோ தானே அசட்டை பண்ணுறீங்களா, சின்சியராக ஒன்றா இணைந்து ஜெபிக்கிறீங்களா? தேவன் அதையெல்லாம் கவனிக்கிறார். சுயநலமாக உங்களுக்காக மட்டும் ஜெபிக்கிற நேரத்தில் மட்டும் ஜெபிக்கிறீங்களா, தேசத்துக்காகலாம் ஜெபிக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கிறார். ஒரு தியாகம் பண்ணி ஜெபம் செய்வது. உங்களுக்கு வீட்டு வேலை இருக்கும், பிள்ளைகளை படிக்க வைக்கிற காரியம் இருக்கும், எல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உலகம் முழுது இருக்கிற தெய்வ பிள்ளைகள் இணைந்து ஜெபிக்க ஒரு வாய்ப்பை தேவன் தந்திருக்கிறாரே. நம்மளும் இதில் இணைந்து ஜெபிக்கலான்னு உங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது தேவன் அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் எழுப்புதல் சமீபித்து விட்டது. சில இடங்களில் எழுப்புதல் ஆரம்பித்து விட்டது என்று சொல்லலாம். இனி அது வேகமாய் பரவ போகிறது. சபைகளுக்குள் ஆவியானவர் ஊற்றப்பட்டு இந்த வருஷத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் உண்டாவதை நாம் காணப்போகிறோம். ஆனால் இந்த காலத்தில் நீங்கள் சோர்ந்து போய் அல்லது சோம்பேறித்தனத்துக்கு இடம் கொடுத்து ஜெபத்தை அசட்டை பண்ணிட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தை இழந்து போவீங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் காலம் வேகமாக நம்ம ஜெபிக்கணும். உங்களை எல்லாரையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் மாநிலத்திற்காய் குறிப்பாக நீங்கள் ஜெபம் செய்யணும். அதுக்கு தான் ஆண்டவரை இணைத்திருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த மற்ற தெய்வ பிள்ளைகளுக்கு அதை தெரியப்படுத்தி அவங்களையும் நீங்கள் ஜெபிக்க உற்சாகப்படுத்தணும். அப்படி நம்ம பல பேர் இணைந்து ஜெபிக்கும்போது அந்த ஜெபம் ரொம்ப வல்லமை உள்ளதாக இருக்கும். சரியா? பார்த்தீங்களா? செய்கையில் காது கேட்காத ஆண்டவருடைய பிள்ளைகள் கூட செய்கையில் இந்த ஜெப குறிப்பை அறிந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை விசேஷமாக ஜெபத்திற்கு வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். உங்களுடைய ஜெபம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக ஜெபிக்கிறீங்க. தேவன் அதை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய ஜெபத்தினால பெரிய காரியம் தேசத்தில் நடக்கிறது. உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அதன் பிறகு சாட்சிகள். நிறைய பேர் புதுசாக பார்க்குறீங்க. ஏசு எனக்கு ஒரு அற்புதம் செய்யணும், ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இணைந்து பிரார்த்தனை பண்ணால் ஏசு அற்புதம் செய்கிறாராம் அப்படின்னு கேள்விப்பட்டே நிறைய பேர் பார்க்குறீங்கல்ல. உங்களை நாங்கள் விசேஷமாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவர்களுக்குரிய ஒரு கடவுள் அல்ல. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் மதத்திற்குரிய கடவுள் அல்ல. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். அதனால தான் யார் இயேசுவேன்னு கூப்பிட்டாலும் அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். உடனே இயேசு அவங்களை யாரையும் மதம் மாறுங்கன்னு சொல்கிறதில்லை. அது அவருடைய வேலை கிடையாது. எங்கள் வேலையும் அது கிடையாது, மதம் மாத்துறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும். நீங்கள் இயேசுவினால் ரட்சிக்கப்பட்டு விடுதலை பெற்று மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொன்ன காரியம். அதனால் நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிடும்போது உங்களுக்கு அவர் அற்புதம் செய்வார்.
அதனால் இன்றைக்கு நீங்கள் சுகம் பெறுவீங்க, விடுதலை பெறுவீங்க. விசுவாசத்தோடு நீங்கள் காத்திருங்க. கர்த்தருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிப்பார். யெகோவா ஈரே என்றால் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், என் தேவைகளை எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்ளுவார், சந்திப்பார் என்று அர்த்தம். யெகோவா நிசியே என்று சொன்னால் இயேசு எனக்கு ஜெயம் தருகிறவர், கர்த்தர் எனக்கு ஜெயம் தருகிறவர், அவர் எனக்கு ஜெயக்கொடி என்று அர்த்தம். யெகோவா ஷாலோம் என்றால் கர்த்தர் எனக்கு சமாதானமாக இருக்கிறவர், எனக்கு சமாதானம் தருகிறவர் என்று அர்த்தம். யெகோவா ரூவா என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு நல்ல மெய்ப்பனாக இருக்கிறவர், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார், அப்படி அர்த்தம். யெகோவா ரொபேக்கா என்று சொன்னால் என்னை சுகமாக்குகிறவர் என்று அர்த்தம், நம்மை சுகமாக்குகிற ஆண்டவர். இப்படி ஒவ்வொரு பெயருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. ஒரு நிமிடம் அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுறீங்களா? இயேசுவே உமக்கு நன்றி, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். வாய் திறந்து குட்டி பிள்ளைகள் கூட கரம் உயர்த்தி கண்களை மூடி இயேசுவே ராஜாவே ஸ்தோத்திரம், பிதாவே கர்த்தாவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். நீங்கள் கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள். யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஷாலோம் நான் உம்மை துதிக்கிறேன், யெகோவா ஷம்மா என் கூடவே இருக்கிறீர் ஸ்தோத்திரம். அப்படி துதிங்க. யெகோவா ரூவா நான் உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் சொல்லுங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். வாய் திறந்து உம்முடைய நாமம் எத்தனை வல்லமை உள்ளது, நீர் வல்லமையுள்ள தேவன், நீர் சர்வ வல்லமுள்ள தேவன், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கோட்டையுமாய் இருக்கிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் இரட்சணிய கொம்பே நான் உம்மை துதிக்கிறேன். நீர் ஆதியும் அந்தமுமானவர், முதலும் முடிவுமானவர், அல்பாவும் ஒமேகாவுமானவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கடந்த வாரம் எல்லாம் எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி, எங்கள் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி, எங்களுக்கு நீர் அற்புதங்களை செய்தீரே அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கோடி 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 ஸ்தோத்திரம் என்று நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்ததற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்காக பண்ணின ஜெபம், தேசத்துக்காக பண்ணின ஜெபத்தை கேட்டீங்களே அதற்காக உங்களுக்கு நன்றி, பதில் கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றி. உபவாசித்து நாங்கள் பண்ணின ஜெபத்தை கேட்டு கொரோனா கொள்ள நோயை ஒழிய பண்ணினதற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா என்று உம்மை வாழ்த்துகிறோம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க, மனதார துதிங்க. அப்பா எங்களுடைய ஜெபத்தை கவனமாய் கேட்கிற எங்கள் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் அப்பா. நீங்கள் எத்தனை நல்லவங்கப்பா, எவ்வளவு அற்புதமானவங்கப்பா, எப்படி எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பதில் தர்றீங்கப்பா. கோடி கோடி ஸ்தோத்திரம் என்று உங்களை துதிக்கிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களுடைய ஸ்தோத்திர பலிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன் ஆமேன். உங்களுடைய குடும்ப ஜெபமானாலும் தனி ஜெபமானாலும் முதலாவது ஆண்டவரை துதிக்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவது தேங்க்ஸ் கிவிங். அது தேங்க்ஸ் கிவிங் ப்ரேயர். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவது. துதிப்பது என்பது ப்ரைசிங் த லார்ட். ப்ரைசிங்னா கர்த்தருடைய வல்லமை, அவருடைய அற்புதங்கள், அவருடைய சுபாவங்கள், அவருடைய பெயர்களை சொல்லி அவரை புகழுவது என்பது துதிப்பது. இந்த ரெண்டுமே நம்ம செய்யணும். அப்போ ஸ்தோத்திரம் துதி, கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அது மாதிரி ஆண்டவரை எப்பவும் துதித்து கொண்டே இருக்கணும், அவரை ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கணும். அப்போ அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கும்போது அவர் நம்ம கூடவே இருப்பதையும் நம்மோடு அவர் இடைப்படுவதையும் பேசுவதையும் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். நம்முடைய ஆவியில் நமக்குள்ள அவர் பேசுகிறதை நம்முடைய ஆவி கவனித்து கேட்கும், நமக்கு நல்ல தெளிவாக தெரியும். அதில் பழக 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 ஆண்டவர் நம்ம அருகில் எப்பவுமே இருக்கிறதையும் அவர் நம்மை வழி நடத்துவதையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? எப்பவுமே இயேசுவோடு இருக்கணும், ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சரி, இப்போது சில சாட்சிகளை நான் வாசிக்க போகிறேன். ஆண்டவர் செய்த அற்புதங்களை சிலர் சாட்சிகளாக எழுதி இருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு ஜெபிக்கலவாங்க நிகழ்ச்சியிலும் அற்புதங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் தான் ஜெபிக்கிறீங்க, நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் ஜெபிக்கணும்னு சொல்லி. உங்கள் ஜெபத்தை கேட்டு இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். அதான் ரொம்ப விசேஷம்.
நானே ஜெபித்தேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்தார் சொல்கிறது எவ்வளோ சந்தோஷம். எனக்கு மோகன்லால் ஜெபிச்சார், எனக்கு அற்புதம் நடந்தது. அதை விட நான் கேட்டேன், இயேசு எனக்கு அற்புதம் செய்துட்டார், அதான சந்தோஷம். அதனால் இயேசு உங்கள் ஜெபத்தை கவனமாக கேட்கிறார். யாருடைய ஜெபத்தை புறம்பே தள்ளுவதே இல்லை. நினைக்கலாம், நான் ஜெபிச்சா கூட இயேசு அற்புதம் செய்வார். ஐயா, நான் கிறிஸ்தவனே இல்லைங்க, எந்த சர்ச்சுக்கும் போனதில்லை, பரவாயில்லை. இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இயேசுவை விசுவாசிக்கிறீங்கள, இயேசு என் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்வார்னு விசுவாசித்தாலே ஆண்டவருக்கு சந்தோஷம். அவர் இந்த ஜெபத்தை கேட்பார், அவ்வளோதான். ரொம்ப கஷ்டமே கிடையாது. சாதாரணமாக ஜெபிக்கலாம். இந்த சாட்சிகளை கேட்டாலே உங்களுக்கு விளங்கி விடும். ஒரு சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன், அப்புறம் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம், சரியா? இப்போ அந்த சாட்சிகளை கேளுங்க. சகோதரி தேவகி, கேரளாவிலிருந்து சகோதரி தேவகி என்கிற ஒருத்தர் எழுதியிருக்கிறாங்க. என் கணவர் கடந்த 40 வருடமாக மதுபானம் குடிக்கும் பழக்கத்திற்கு அடிமையாக இருந்தார். குடித்து விட்டால் அவருக்கு நிதானம் தெரியாது. வீட்டில் சண்டை வந்தால் என்னையும் அடிக்க கை ஓங்குவார். இப்படியாக 40 வருடம் மதுபானம், குடி, கலாட்டா, சண்டை இதிலே கடந்து விட்டது. வாழ்க்கையே எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். இந்த சூழ்நிலையில்தான் உங்களுடைய ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்த்து தொடர்ந்து என்னுடைய கணவருக்காக ஜெபம் செய்தேன். டிவிக்கு முன்னால் முழங்கால் போட்டு என் கணவரை ரட்சிங்க, இந்த குடிப்பழக்கத்திலேருந்து ஏசப்பா விடுதலை கொடுங்க அப்படி ஜெபிச்சிருக்கிறாங்க. அவர்களும் என் கணவர் குடிப்பழக்கத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுபடுவதற்காக ஜெபம் செய்து எனக்கு ஆறுதல் சொன்னார்கள். வேத வசனத்தை வைத்து ஜெபித்து வசனத்தை உங்களுக்கு ஆறுதலாக சொல்லுவாங்க. பெரிய ஆச்சரியம், அதான் பாருங்கள். ஆச்சரியம் என்னென்னா, ஜெபம் செய்த மறுநாளில் இருந்து என் கணவர் குடிப்பது இல்லை. அன்றைக்கே விடுதலை. எப்படிங்க இது? 40 வருஷமாக குடிக்கிற ஒரு மனுஷன் ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணால் மாறிடுமா? அதான் ஜெபத்தின் வல்லமை. ஏன்னா ஜெபத்தை கேட்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அதனால தான் ஜெபத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துகிறோம். பாருங்கள், 40 வருஷம் குடிப்பழக்கம், ஒரு 2 நிமிஷம் ஜெபத்தில் ஒரே நாளில் மாற்றம். ஏன்னா இயேசு சொல்கிறார், பூமியில் 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை நான் கேட்டு பதில் தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுத்துருக்கிறார். உங்கள் கூட ஒருமனப்பட்டு ஜெபிக்க இயேசுட்டிக்கிறார் ஜெபக்குழுவில் ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ஃபோன் பண்ண உடனே எடுத்து உங்களோட பேசி ஜெபிப்பாங்க. 40 வருட அடிமைத்தனத்திலிருந்து ஒரே நாளில் வெளியே வர உதவி செய்தவர் இயேசு மாத்திரமே. என் கணவரை திருந்த செய்து என் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுத்த இயேசுவை நான் அதிகமாய் துதித்து ஸ்தோத்தரிக்கிறேன். பார்த்தீங்களா சிஸ்டர் தேவகி, கேரளா. கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டார் சகோதரி. உங்கள் கணவருக்கு இயேசு கிறிஸ்து கொடுத்த விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பாதுகாத்து நடத்துவார். இன்றைக்கு மற்றவங்க, உங்கள் கணவர் குடிகாரராக இருக்கலாம், பிள்ளைகள் குடிகாரராக இருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிச்சிங்கன்னா இயேசு அற்புதம் செய்தருவார். அதே மாதிரி சகோதரி ஜெபிலா, சென்னை. இவங்க பாருங்கள், ஒரு சாட்சி எழுதியிருக்கிறாங்க. கவனமாக கேளுங்க. உங்கள் பிள்ளைகளை குறித்த நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதான் அவங்க சாட்சி எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 9ஆம் வகுப்பு படிக்கும் மகள் நன்றாக படித்து கொண்டிருந்தாள். வகுப்பில் முதல் ரேங்க் எடுப்பாள். ஊரடங்கு கால நேரங்களில் வகுப்பு இல்லாததால் யூடியூப்பில் விளையாட்டாய் ஒரு சேனல் ஒன்று ஆரம்பித்தாள். கைவினை பொருட்கள் செய்வது எப்படி என்ற சேனல் தான் அது. இதுங்களா யூடியூப் சேனல் வீடு ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லோரும் ஒரு சேனல், ஒரு வீட்டுக்கு ஒரு சேனல் இருக்குது. சில வீட்டுக்கு 2-3 சேனல் கூட இருக்குது. ஆளுக்கு ஒரு சேனல். ஏன்னா நான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். ஒரு பாட்டு, ஒரு செய்தி, எதாவது சொல்லுவது. அதை ஒரு 100 பேர் கேட்குறாங்க, 200, 100, 1000 அப்படியே பெருகுது. லைக்ஸ் போடுங்க. அதெல்லாம் நிறைய பேர் அதிலே அடிக்ட் ஆகிடுறாங்க. அதே மாதிரி இந்த மகள் பாருங்கள், ஆரம்பத்தில் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் என்ன ஆச்சுது, ஆனாலும் முழு நேரமும் அதற்கு அடிமையாகிவிட்டாள். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு போய் அடிமையாக்கிடுவான் உங்களை. இதான் பிசாசனுடைய தந்திரம் என்பது. அதனால தான் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தேவ சித்தமான அறிந்து செய்யணும். உங்கள் புகழ்ச்சிக்காக 4 பேர் பார்க்குறாங்க, பாராட்டுறாங்கன்னு செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா பெருமையின் ஆவி உங்களை ஆட்கொண்டுரும். பிசாசு பின்னால் இருந்து உங்களை சிலேவரி ஆக்கி உங்களுடைய இன்னொரு பகுதியை பாதிக்க வச்சுருவான். ஜெபத்தை கெடுத்துருவான். அப்புறம் ஆண்டவரோட ஐக்கியத்தை கெடுத்துருவான். அப்புறம் பரிசுத்தவாண்ட ஐக்கியத்தை கெடுத்து ஊழியத்தை கெடுத்து உங்களை முடக்கிடுவான். இதில் தான் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், இந்த மகள்
முழு நேரம் அடிமையாகிவிட்டாள். அடுத்து என்ன வீடியோ போடுவது, எத்தனை லைக் வந்துள்ளது என்பதை முழு நேரமும் பார்க்க ஆரம்பித்தாள். சரிங்களா? இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்தா தான் எத்தனை பேர் பார்க்குறாங்க, எத்தனை லைக்ஸ் வந்திருக்குது, அப்போ இன்னும் நிறைய பேர் பார்க்கணும், என்ன பண்ணுறது, அப்படியே மாம்சத்தில் ஆரம்பித்து நிறைய தப்பானது மக்களுக்கு இது விருப்பமாக இருக்குது, நிறைய பேர் பார்க்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள தேவன் விட்டு வழி விலக பண்ணி உங்களை அடிமையாக்கிடுவான். கவனமாக இருக்கணும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய சொன்னாரா? இது ஆண்டவர் கொடுத்த ஊழியமா? நீங்கள் அதெல்லாம் யோசிக்கணும். அது கூட எந்த அளவு நம்ம செய்யணும், அதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டு செய்யணும். சரியா? இப்போது என்ன நடந்தது, நேரடியான வகுப்பு ஆரம்பித்தும் கூட என் மகளின் கவனம் படிப்பில் இல்லை. நன்றாக படித்தவள் 3ஆம் ரேங்க் செல்லும் அளவிற்கு வகுப்பில் பின்தங்கிவிட்டாள். என் மகளுடைய அடிமைத்தனத்திற்கு நான் ஜெபம் செய்தேன். என் மகள் அன்று இரவே தானாக முன்வந்து அவள் அடிமைப்பட்டிருந்த யூடியூப்பில் இருந்து வெளியே வந்துவிட்டதாகவும் அன்இன்ஸ்டால் செய்துவிட்டதாக அவளாகவே சொன்னாள். ஜெபம் எவ்வளோ வல்லமுள்ளது பார்த்தீங்களா? அதனால தான் சொல்லுது, பெற்றோர் உங்களுடைய பிள்ளைகளுக்காக கருத்தாக ஜெபிக்கணும். நீங்கள் பேசினா இதில் என்ன தப்பு, நான் ஒரு ஜனங்களுக்கு பிரயோஜனமான ஒரு இதை தானே செய்கிறேன், இதில் என்ன தப்பு அப்படின்னு வாக்குவாதம் பண்ணால் நீங்கள் பதில் சொல்ல முடியாது. நான் சினிமாவை பார்க்குறேன், சினிமா பாட்டை பாடுறேன், அதில் நல்லது தானே சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் பேச முடியாது. ஏன்னா அவளுக்கு தெரியாது, சாத்தானுக்கு பின்னால் இருந்து அவளை அடிமையாக்கி அவளை டைவர்ட் பண்ணுகிறான் என்பது அவளுக்கு தெரியாது. அப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அதிலிருந்து அவள் விடுதலை பெற முடியும். நீங்கள் ஜெபிக்கும் போது தான் ஆண்டவர் அதில் தலையிட முடியும். எந்த காரியத்துக்கும் முதலாவது ஜெபிக்க பழகுங்க. எனிதிங், எந்த காரியம், பெரியவங்க கூட சின்ன பிள்ளைகள் கூட எது உங்களை பாதிக்கிற உடனே ஜெபம் பண்ணுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. முடிஞ்ச உபவாசம் பண்ணி ஜெபிங்க. ஜெபித்த உடனே பாருங்கள், அவளாகவே அதை அன்இன்ஸ்டால் பண்ணி வேண்டான்னு சொல்லிட்டாள். இப்பொழுது என் மகள் படிப்பில் கவனம் செலுத்தி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறாள். பார்த்தீங்களா? இப்போ மகளை எப்படி மாற்றிட்டார், இப்போ ஆண்டவர் தான் எனக்கு முதல்ல. இதுக்கு முன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக யூடியூப் சேனல், பாட்டு, அது மாதிரி நிறைய பேர் பார்க்குறாங்க, லைக்ஸ் கொடுக்காங்க, கமெண்ட்ஸ் அடிக்கிற, அது மேலே எண்ணம் போயிட்டே இருந்துச்சு. சாத்தானுடைய பெரிய தந்திரம், நம்ம அதில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. மக்களுடைய புகழ்ச்சி தான் நிறைய பேருக்கு கண்ணி. எப்போ நிறைய பேர் உங்களை புகழ்ந்துக்கிட்ட இருக்காங்களோ உங்கள் எண்ணம் அதில் போக 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 சாத்தானுடைய கண்ணி உங்களை விழத்தட்டிடுவான். இந்த மகள் பாருங்கள், இப்போ ஆண்டவருக்கு முதலிடம். இயேசு என் மகளுடைய வாழ்க்கையில் செய்த மாபெரும் மாற்றத்திற்காக இயேசுவுக்கு நன்றி. பெற்றோர்களுக்கான செய்தி அதில் இருக்குது, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அருமையான சகோதரனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். மகளை ஆண்டவர் விடுதலையாக்கி ஆசீர்வதித்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி மேரி தருமபுரியிலிருந்து எழுதியிருக்கிறாங்க. இது பெரிய மிராக்கிள், இது ஒரு பெரிய அற்புதம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அற்புத சுகம் தேவையா, அற்புத சுகம் வேணுமா, வியாதியிலிருந்து இந்த சாட்சியை கேளுங்க. இப்போ நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வீட்டிலேயே ஒரு அற்புதம் நடக்க போகுது. உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதியிலேருந்து விடுதலை எப்படி நடந்தது, 28 வருஷ வியாதி எப்படி மறைஞ்சதுன்னு அவங்க அனுபவம் சொல்கிறாங்க பாருங்கள். தருமபுரியிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. எனக்கு 28 வருடமாக அக்குளில் ஒரு கட்டி இருந்தது. அந்த கட்டி நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்தது. அந்த கட்டியிலிருந்து சீழ் மற்றும் இரத்தம் வரும், துர்நாற்றமும் வீசும். என் அருகில் யாருமே வர விரும்ப மாட்டார்கள். நான் மருத்துவரிடம் காண்பித்த போது இது நன்கு வேர்விட்டு உள்ளது என்றும் அறுவை சிகிச்சை செய்து நீக்கப்பட வேண்டும் என்றால் 3 லட்சம் செலவாகும், மேலும் இதன் விளைவாக என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொல்லியிருந்தார்கள். பாருங்கள், 28 வருஷம் அந்த கட்டி, எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை? ஆப்ரேஷன் பண்ணால் என்ன வேணாலும் நடக்கலாம். அதனால் 3 லட்ச ரூபா ஆகும். எங்கே போவாங்க? நான் பயந்து கொண்டு மறுபடியும் மருத்துவரிடம் போகவே இல்லை. ஆனால் அந்த கட்டி இருப்பதினால் எனக்குள் கேன்சராக இருக்குமோ என்ற பயம் இருந்து கொண்டே இருந்தது. என் உடைக்கு மேலே கூட அந்த கட்டி தெரிய ஆரம்பித்தது, பெருசாயிற்று கட்டி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுடைய ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் நானும் ஜெப வேளையில் என்னுடைய கட்டி மறைய வேண்டும் என்று ஜெபித்து கொண்டு வந்தேன். நீங்கள் சொல்லுவது போன்று கட்டி இருக்கும் பகுதியில் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபம் செய்தேன். பெரிய ஆச்சரியம், அதன் பிறகு கட்டியை காணவில்லை. டிஸப்பியர்ட். கட்டியை காணவில்லை. எப்பொழுது அது மறைந்தது என்று கூட எனக்கு தெரியவில்லை.
அது இருந்த சுவடே இப்பொழுது இல்லை. 28 வருஷமாக இருந்த கட்டி ஒரு நாள் விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க, மறைந்து விட்டார். இருந்த அடையாளம் கூட இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஜெபித்து எனக்கு ஒரு அற்புதம் நடைபெற்று இருக்கிறது. 28 வருடமாக என்னை பயமுறுத்தி வந்த கட்டி இயேசுவின் நாமத்தில் காணாமல் போனது. இயேசு எனக்கு கொடுத்த இந்த சுகத்திற்காக அதிகமாய் இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த அற்புதத்தை கவனிங்க. யார் இவங்களுக்காக ஜெபித்தாங்க? மோகன்லாசரஸா? யாராவது ஊழியக்கார போய் ஜெபிச்சாங்களா? இல்லை. அவங்களே வீட்டிலையே வியாதி உள்ள இடத்துல கை வைத்து இயேசுவின் நாமத்தில் இந்த கட்டி மறையணும், அந்த இயேசுடைய பெயர், அதை விசுவாசித்து சொல்லி ஜெபிச்சாங்க. கட்டி காணவில்லை. இது என்ன ஆச்சரியம் தெரியுமா? இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தில் அவங்க நேரடியாக வந்து இந்த சாட்சியை சொன்னாங்க. நேரடியாக இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து இந்த சாட்சியை பகிர்ந்து, இன்றைக்கி தான் அவங்களுக்கு தெரியும். நான் பார்த்தேன், அவங்கள்ட்ட கேட்டு அவங்க வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. சாட்சி சொல்லிவிட்டு மகிழ்ச்சியோடு போனாங்க. என்னை வந்து பார்த்துட்டு, பார்த்தீங்களா இயேசு எவ்வளோ அற்புதம் அவங்களுக்கு செய்வார், இன்றைக்கு செய்வார். இன்றைக்கி திறப்பின் வாசல் ஜெபத்தில் நிறைய பேர் கட்டியை காணாமல் பண்ணிட்டார். நிறைய பேர் ஜெபம் பண்ணி இன்றைக்கி நிறைய பேர் இந்த சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. கண் தெரியாதவங்களுக்கு கண் பார்வை வந்து விட்டது, காது கேட்காதவங்களுக்கு காது கேட்டு விட்டார். இயேசு என்னை தொட்டுட்டார். நீ நிறைய பேர் வந்து சாட்சி சொல்லி இன்றைக்கு திறப்பின் வாசல் ஜெபத்தில் இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. இயேசு நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். இதில் மாய மந்திரம் தந்திரகிறது ஒன்றும் கிடையாது. இயேசு என்கிற பெயரை சொல்லி கூப்பிட்டால் அற்புதம் நடக்கும். இயேசு வாக்கு கொடுத்தார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன். அவ்வளோதான். நீங்கள் இயேசுவின் பெயரை சொல்லி கூப்பிட்டு பாருங்கள். 28 வருஷம் கட்டி காணாமல் போய்விட்டார். இருந்த அடையாளமே இல்லாமல் மாற்றி விட்டார் ஆண்டவர். உங்களுக்கு செய்வார். இப்போ உங்கள் வீட்டிலையே செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது நடக்கும். பாருங்கள். இன்னொரு அற்புதம் பாருங்களேன். 27 வருஷமாக இருந்த வியாதி, அது ஒருத்தங்களுக்கு சகோதரி கௌரி கோட்டார் கேரளாவிலேருந்து எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 27 வருடமாக வீசிங் நோயினால் மிகவும் பாதிக்கப்பட்டு இருந்தேன். இழுப்பு வியாதி. எப்படி வீசிங்கில் கொஞ்ச தூரம் நடந்தாலும் வீசிங் வந்துவிடும். குளிர்ந்த ஆகாரம் சாப்பிட்டாலோ குளிர்ந்த தண்ணீரில் குளித்தாலோ உடனே வீசிங் வந்துவிடும். வீட்டில் எந்த வேலையும் என்னால் செய்ய முடியாது. மூச்சு குழாயிலிருந்து எப்பொழுதும் ஒரு சத்தம் வந்து கொண்டே இருக்கும். மூச்சு குழாயிருந்து அப்படியே மூச்சு இழுக்கும்போது ஒரு சத்தம் வருமா மூச்சு குழாயிலிருந்து. ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றாக சொல்லுவதை கேட்டு இலை தழைகளை அரைத்து சாப்பிட்டு வந்த ஆளுக்கு ஒரு மருந்து சொல்லுவாங்கல்ல, நம்ம ஊர்களில் இப்படி ஆயிட்டுன்னா இது சாப்பிட்டு சரியாயிரும், இதை அரைச்சி சாப்பிட்டு சரியாயிரும், இதை செய்ய சரியாயிரும். அப்படி இலை தழைகள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டாங்க, சுகம் கிடைக்கவில்லை. வியாதியஸ்தருக்காக நீங்கள் ஜெபித்த போது வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்தில் கை வைத்து ஜெபியுங்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். நானும் என் இருதய பகுதியில் கை வைத்து ஜெபம் செய்தேன். அப்பொழுது ஆண்டவர் இயேசு உங்கள் மூலமாக என் பெயரை வெளிப்படுத்தி சொல்லி ஜெபித்தார். அப்பொழுது ஒரு சுகத்தை நான் உணர்ந்தேன். அப்படி ஜெபிக்க பெயரை சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது ஒரு சுகத்தை உணர்ந்தாங்களாம். மறுநாளிலிருந்து எனக்கு வீசிங் தொந்தரவு இல்லை. மூச்சு குழாயிலிருந்து ஒரு சத்தமும் நின்று விட்டது. 27 வருடமாக சாப்பிட்ட மாத்திரையை நிறுத்திவிட்டேன். இப்பொழுது ஒரு பூரண சுகத்தை உணர்கிறேன். என் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டு என் 27 வருட வியாதியின் பிடியிலிருந்து எனக்கு சுகம் கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 27 வருட வியாதி, ஒரே நாள் விசுவாசமுள்ள ஜெபத்தில் சுகம். 27 வருஷமாக மாத்திரை சாப்பிட்டு வர்றாங்க, தூக்கி போட்டாங்க, அவ்வளோதான் மாற்றம். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? உங்களுக்கு செய்வார். எத்தனை வருட வியாதியாக இருக்கலாம், எத்தனை கொடூரமான வியாதியாக இருக்கலாம், இயேசுவால் சுகமாக்க முடியாத வியாதி ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்கள் ஜெபிங்க, உங்கள் வீட்டிலையே இருக்கிற இடத்துலையே ஆண்டவர் அற்புதம் செய்திருவார். பாருங்கள். இன்னொரு சாட்சி பாருங்கள். சகோதரி பாத்திமா தூத்துக்குடியிலேருந்து எழுதியிருக்காங்க. எனக்கு வயது 43 ஆகிறது. என்னுடைய 10 வயதிலிருந்தே நான் ஹாஸ்டலில் தங்கி படிக்க ஆரம்பித்தேன். என் தோழி ஒருவர் மூலமாக அரிசி சாப்பிட பழகினேன். நாளடைவில் ஒரு நாளைக்கு 1/4 கிலோ அரிசி சாப்பிட்டு விடுவேன். வினோதமாக இருக்குல்ல? அரிசி, சும்மா அரிசி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. அது நல்லதில்லை, பாதிப்பு உண்டாக்கிறோம். 43 வயசு, 10 வயசுலேருந்து 33 வருஷமாக அந்த பழக்கம். சாப்பாடு கூட எனக்கு வேண்டாம், அரிசி மட்டும் போதும் என்று இருந்தேன்.
என் அம்மா, என் கணவர், என் பிள்ளைகள் எல்லாரும் சொல்லி பார்த்தார்கள், இந்த பழக்கத்தை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் என்னால் அதை விட முடியவில்லை. இரவு நேரம் கூட அரிசி சாப்பிடுவேன். என்னுடைய மூன்றாவது குழந்தை பிரசவத்தில் பிறக்கும்போது உடம்பு முழுவதும் மாவு போன்று இருந்ததாம். பிறகு அதை துடைத்து குழந்தையை கொடுத்தார்கள் ஆஸ்பத்திரியில். நான் அரிசி சாப்பிட்டதால் இப்படி காணப்பட்டது என்று சொன்னார்கள். தொடர்ந்து இந்த அரிசி சாப்பிட்டதினால் இரத்த சோகை ஏற்பட்டது. இந்த அரிசி சாப்பிட்டா இரத்த சோகை வரும்னு சொல்லுவாங்க. உடம்பில் இரத்தம் இல்லாததினால் உடல் சோர்வாகி மயங்கி விழுந்து விடுவேன். இதனால் சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டது. என்னுடைய சரீர பலவீனத்தை நிமித்தம் இந்த அரிசி சாப்பிடும் பழக்கத்திற்கு ஒரு முடிவே இல்லையா என்று கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தேன். பாருங்கள், விட முடியல. அது நம்மளை பாதிக்குது, சோகை கொண்டு வருது, இது மாதிரி இரத்த சோகையை கொண்டு வருது, நம்முடைய உடம்பை பாதிக்குன்னு தெரிஞ்சாலும் 33 வருஷ பழக்கம் நிறுத்த முடியல. கடந்த 2021ஆம் வருடம் ஜெபிக்கலாம் வாங்க ஜெபத்தில் நீங்கள் குச்சி சாப்பிடுவதிலிருந்து விடுதலை பெற்ற ஒரு பெண்ணின் சாட்சியை வாசித்தீர்கள். ஞாபகம் இருக்குதா? இந்த ஸ்லேட்டு குச்சி இருக்குல்ல, எழுதுகிற குச்சியை சாப்பிட்ற பழகம், அதில் ஒரு சகோதரி விடுதலை பெற்றாங்க. பாருங்கள், வாசித்தீர்கள். அப்பொழுது நானும், ஆண்டவரே, எனக்கு இந்த அரிசி சாப்பிடுவதிலிருந்து விடுதலை கிடைக்காதா என்று ஜெபம் பண்ணினேன். உண்மையாக அன்றைக்கி ஜெபிச்சிருக்கிறாங்க. மறுநாள் சமையல் செய்வதற்கு அரிசி எடுக்கும்போது அரிசி சாப்பிட வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்கு வரவில்லை. இப்பொழுது நான் நன்றாக இருக்கிறேன். எனக்குள் 33 வருடமாக இருந்த பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. பார்த்தீங்களா, 33 வருஷம். இப்படி நிறைய பழக்கம் இருக்குது. பீடி பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, வெத்தலை பாக்கு போடுறது, பாக்கு போடுறது, புகையில போடுறது, பொடி போடுவது, சில பொருளை சாப்பிடுவது, இல்லாமல் இருக்க முடியாது. பாரு, அரிசி என்றைக்கு ஒரு நாள் டேஸ்ட்டுக்கு வாங்க போகும்போது பார்க்குறது இல்லை. ஆனால் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறது, அது கிலோ கணக்கில் டெய்லி. அது இல்லாமல் இருக்க முடியாதுன்ற மாதிரி. இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. அது உணவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியம் குடிக்கிறதா இருந்தாலும் சரி, இது இல்லாமல் என்னால் இருக்க முடியாத நிலைமைக்கு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு அடிமைத்தனத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுக்கு பின்னால் இருப்பது ஒரு ஆவி, உங்களுடைய சரீரத்தை தாக்க அதை பயன்படுத்துகிறான். பாருங்கள், இரத்த சோகையை கொண்டு வந்து மயங்கி விழும்படி அவனுடைய சரீரத்தை நோயினால் தாக்க சாத்தான் அதை பயன்படுத்தி கொண்டான். எந்த ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் அதுக்கு பின்னால் சாத்தான் இருப்பான். நல்லா அறிந்து கொள்ளுங்க. எப்போ ஒரு ஸ்லேவரி அடிமைத்தனம் வருதோ அது அந்த புகழுக்கு அடிமையாக்கிடுவான். இந்த வாட்ஸ்அப் இது ஆரம்பிக்கிறாங்க தெரியுமா? நான் ஒரு வாட்ஸ்அப் சேனல், நிறைய பேரை பிசாசு அதில் அடிமைத்தனத்தில் வச்சுருக்கிறான். கிறிஸ்தவம் கூட. நீங்கள் கிறிஸ்தவ பாட்டே போடுங்க, என்ன நோக்கத்தோடு போடுறீங்க, எவ்வளோ பேர், எத்தனை லைக்ஸ் கிடைக்குது, எத்தனை பேர் என்னை புகழ்கிறாங்க. அந்த சிந்தை வந்துட்டாலே யூ ஆர் அண்டர் த பாண்டேஜ் அப்படின்னு அர்த்தம். எத்தனை பேர் மனம் திரும்புகிறாங்க, இதனால் எத்தனை பேர் தொடப்பட்டு இயேசுவண்டை வர்றாங்க. இந்த சிந்தை இருந்தால் ஓகே. ஆனால் எத்தனை பேர் பார்த்து என்னை புகழ்கிறாங்க, என்ன கமெண்ட்ஸ் போடுறாங்க, என்னுடைய ஸ்டைலை, என்னுடைய பாட்டை, என்னுடைய குரலை எத்தனை பேர் புகழ்கிறாங்கன்னு நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ யூ ஆர் அண்டர் த டேஞ்சர் கண்டிஷன். சாத்தான் உங்களை வலதிரிச்சுட்டான்னு அர்த்தம். கிறிஸ்தவ பாட்டு தான் பாடுவீங்க, நீங்கள் அதுக்கு தான் ஆரம்பித்தேன்னு பெருமையாக பேசுவீங்க. பெருமை என்கிற அடிமைத்தனத்தில் சாத்தான் உங்களை கொண்டு வந்துட்டான்னு அர்த்தம். பெருமை தான் பிசாசு வீழ்த்துற முக்கியமான ஒரு காரியம். அதனால் உங்களுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும், பாட்டை பற்றி, குரலை பற்றி, இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்னு. எப்போ உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அது வருதோ அது இயேசுவை மகிமைப்படுத்துவதால் சாத்தானுடைய தந்திரம், உங்களுடைய தாளந்தை வைத்து உங்களை வீழ்த்துவது. நல்லா அறிந்து கொள்ளுங்க. சாத்தான் பெருமை கொண்டு விதம் நமக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், பெருமை உள்ளவளுக்கு தேவன் எதிர்த்துன்னு இருக்கிறார். எந்த பாவத்துக்கும் ஆண்டவர் உடனே இறங்கி மன்னிச்சிருவார். பெருமைன்ற பாவம் இருக்குது பாருங்கள், அதுக்கு தான் கர்த்தரை எதிர்த்துன்னு இருப்பார். இதை தந்திரமாக பிசாசு கொண்டு வருவான். அதனால் சும்மா இந்தங்க யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன், நான் இது மாதிரி பண்ணுறேன்னா வாட் இஸ் த ரிசல்ட்? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எத்தனை பேர் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறாங்க, அதில் இயேசு மகிமைப்பட்டாரா, நீங்கள் புகழப்பட்டீங்களா? அதெல்லாம் பார்க்கணும். ரொம்ப கவனமாக இல்லாட்டா சாத்தான் கவிழ்த்து விடுவான். அதுக்கு பின்னால் ஒரு ஆவி ஒளிந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்க. பார்த்தீங்களா, பேதுரு, என்னை யாருன்னு சொல்கிறீங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீர் தேவனுடைய குமாரன் அப்படி பேதுரு சொன்ன உடனே இயேசு புகழ்ந்துட்டார். பிதாவானவர் உனக்கு வெளிப்படுத்திட்டார் பேதுரு அப்படின்னு பேதுரை பற்றி ஒரு வாக்குத்தத்தெல்லாம் சொன்ன உடனே சாத்தான் காதில் சொல்லிட்டான், பேதுரு நீ தான் 12 பேரில் டாப்,
பார்த்தியா, ஒன்றை அடிக்க ஆளே கிடையாது, ஒன்றை தான் இயேசு புகழுகிறார் அப்படின்ன உடனே மனசுக்குள்ளே வெளியே தெரியாது இந்த பெருமை வருவது. டக்குன்னு ஒரு பெருமை பேதுருக்குள்ளே வந்துட்டு அடுத்த நேரம் அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் இயேசு கிறிஸ்து நான் சிலுவையில் மரிக்க போகிறேன், எருசலேமுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஆண்டவரே நாங்கள் என்ன பண்ணணும், அப்படி எப்படி நடக்கணும், நாங்கள் ஏதாவது செய்யணுமான்னு கேட்குறத விட்டுட்டு பெருமை வந்துட்டல பேதுருவுக்கு. சாத்தான் சொல்கிறான், பேதுருவே நீ தான் இயேசுவை கண்டிக்க முடியும், நீ வயசில் கூடின ஆள், ஒன்று தான் இயேசு புகழ்ந்தார். பெருமை வந்துட்டல சிந்தைக்குள்ளே. அவர் சொன்னார் இயேசு அப்படிலாம் பேசக்கூடாது, இயேசுவை கடிந்து கொண்டாராம். இயேசுவை தனியாக கூப்பிட்டு போய் கடிந்து கொண்டாராம். என்ன ஆண்டவரை பேசுகிறீங்க நீங்கள், ஏதாவது உங்களுக்கு இது இருக்கா, இப்படிலாம் பேசலாமா, என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னார். இயேசு என்ன சொன்னார், இது பேதுரு இல்லை, அவனுக்குள்ளே இருந்து பேசுகிற ஒரு ஆவி, பெருமையின் ஆவி. அன்று சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. எனி டைம் சாத்தான் நுழைஞ்சிருவான். நீங்கள் இயேசுவோடு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ரொம்ப விழிப்பாக இல்லாட்டா சாத்தான் அப்படியே அடிமையாக்கி பெருமைக்குள்ளாக்கி வீழ்த்திடுவான். அதனால் ரொம்ப கவனம், நீங்கள் கவனம். எந்த காரியம் செய்தாலும் அதில் இயேசுடைய சித்தம் இருக்குதா, இயேசு மகிமைப்படுறாரா, அதை பார்க்கணும். அதனால் நான் பக்தியாக செய்கிறேன் அதனால் என்ன நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்முடைய சிந்தனையை நோக்கி பார்ப்பார். என்ன நோக்கம், வாட் இஸ் த எய்ம், என்ன நோக்கத்தில் நீ இதை செய்கிற. லைக்ஸ் போடணும், எல்லோரும் பார்க்கணும், நிறைய பேர் என்னை பார்க்கணும், எனக்கு இது கிடைக்கணும், எதுக்காக நீ போடுற, அதெல்லாம் தேவன் பார்ப்பார். ரொம்ப கவனமாக இல்லாட்டா நமக்கே தெரியாமல் சாத்தான் கவிழ்த்து விடுவான். அதனால தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். அது ஒரு அடிமைத்தனம். சாத்தான் அப்படி இப்படியே உங்களுடைய புகழ்ச்சியில் அடிமையாக்கிடுவான், பணத்தில் அடிமையாக்கிடுவான். உங்களுடைய நோக்கம் எல்லாம் இதில் போகணும்னா எவ்வளோ பேர் பார்த்தாங்க, எத்தனை பேர் லைக்ஸ் போட்டாங்க, என்னென்ன கமெண்ட்ஸ் வந்துருக்குது, அது மேலே அவங்களுடைய எண்ணம், எத்தனை பேர் தொடப்பட்டாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, இதில் எப்படி இயேசு மகிமைப்பட்டார், இதை பார்த்து இயேசு சந்தோஷப்பட்டு இருப்பாரா. இந்த சிந்தை மாறி கொஞ்சம் கொஞ்சமாக டைவர்ஷன் வந்துடும். நீங்கள் ரொம்ப கவனமாக இல்லாட்டா அவ்வளோதான். அதனால் நீங்கள் இதில் கவனமாக இல்லாட்டா நீங்கள் அடிமைத்தனத்தில் வந்துட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள கருத்தாக ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுங்கன்னு கேட்கணும். சரியா? அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததே அடிமைத்தனத்திலிருந்து மனிதனை விடுதலையாக்க. அதில் பாவ அடிமைத்தனம், சாப அடிமைத்தனம், அப்புறம் வியாதி என்கிற அடிமைத்தனம், பயம் என்கிற அடிமைத்தனம், அதிலிருந்து விடுதலை கொடுக்க. ரொம்ப முக்கியமானது இந்த பாவம், பாவ பழக்கங்கள், அதிலிருந்து விடுதலை பெறுவது. இயேசு கிறிஸ்து நிறைய பேரை விடுதலையாக்கி கொண்டே வருகிறார். அதுதான் இயேசுனுடைய பெரிய ஒரு வல்லமை. பாருங்கள், இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதமே ஒரு மனிதனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவது. 19 வருஷ குடி பழக்கம், இனிமேல் அதை விட முடியாது அவ்வளவுதான் என்கிற நிலைமைக்கு வந்த சகோதரனை ஒரே நாள் ஆண்டவர் தொட்டு எப்படி மாற்றுறார் பார்த்தீங்களா? அதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன், மறுரூபமாக்குவது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. புதிய இருதயம், ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் தருகிறார். இயேசு தான் அதை தருகிறவர். இத்தனை வருஷ பழக்கத்தின் ஒரே நாளில் ஒரு ஜெபத்தில் விடுதலை தர்றார் பார்த்தீங்களா? அதுதான் இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். அது மாத்திரம் இல்லை, ஜெபிக்காத அந்த சகோதரர் 4 மணிக்கு எழுப்பி ஜெபிக்கிறாரு, 20 அதிகாரம் பைபிள் வாசிக்கிறாரு, சாயங்காலத்தில் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபிக்கிறாருங்க தேசத்துக்காக. நீங்கள் அதை கவனிச்சிங்களா? பாவத்தில் இந்த விடுதலை பெற்று அடுத்து என்ன நடக்குது? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தேசத்துக்காக ஜெபிக்கிறார். அந்த தாயார் பாருங்களேன், 47 வருஷமாக வெற்றிலை பார்க்க அடிமையாக இருந்தாங்க. இயேசு அவங்களுக்கு விடுதலை கொடுத்து இன்றைக்கி அவங்க பாருங்கள், காலையில் 1 மணி நேரம், சாயங்காலம் 1 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களாம் தேசத்துக்காக. இதை நீ கற்பனை பண்ணி பாருங்கள், எங்கேருந்து எங்கே ஆண்டவர் கொண்டு வருகிறார். இதாங்க இயேசு செய்கிற மிகப்பெரிய அற்புதம். இன்றைக்கி தேசத்துக்கே அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜெபம், இப்படி மக்களுடைய ஜெபந்தான் இன்றைக்கி கொரோனாவை தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கி இருக்கிறது. அதனால் ஆண்டவர் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ண இதை ஃபாலோ பண்ண அரசாங்கம் செய்தாலும் ஃபாலோ பண்ண வைத்தது கர்த்தர். அந்த ஜெபத்தை கேட்டு இந்த மாதிரி ஜெபிக்கிற மக்களுடைய ஜெபந்தான் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. பார்த்தீங்களா? அப்போ இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் தேவை. ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். எனக்கு ஒரு விடுதலை வேணும், நானும் இப்படி மற்றவங்களுக்கு ஜெபிக்கிற ஒரு ஆசீர்வாதமுள்ள வாழ்க்கைக்கு வரணும், எனக்கு ஒரு சுகம் கிடைக்கணும், விடுதலை வேணும், என் சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குது, என் சரீரத்தில் ஒரு நோய் இருக்குது, சுகமே ஆக மாட்டேங்குது, 33 வருஷம் 40 வருஷம் வியாதியெல்லாம் மாற்றிட்டார் ஆண்டவர்,
இப்போ ஒரு 5 நிமிடம் ஜெபம் நீங்கள் தான் ஜெபிக்கணும் உங்களுக்காக. அப்படியே முழங்கால் படியிடுங்க, அப்படியே முழங்கால் படியிடுங்க. முழங்கால் படியிட்ட பழக்கையில் முடியலன்னா உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய கையை கூப்பி கண்களை மூடி இயேசுவை கண் முன்னால் நிறுத்தி, இயேசுவே உங்ககிட்ட நான் வந்திருக்கிறேன், உங்ககிட்ட வந்து நான் ஜெபிக்கிறேன். இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இவங்க இந்த கெட்டியை மறைய பண்ணியிருக்கிறீங்க, அந்த வீசிங் பிரச்சனை 33 வருஷ வியாதியெல்லாம் மாற்றிட்டீங்க, எனக்கும் சுகம் கொடுங்க. இந்த வியாதியிலேருந்து இயேசுவே என்னை தொடுங்க. என் குழந்தைக்கு சுகம் கொடுங்க. என் கணவருக்கு இந்த பழக்கத்தின் விடுதலை கொடுங்க. எனக்கு இந்த பாவ பழக்கத்தின் விடுதலை கொடுங்க. எனக்கு வேண்டாம். நீங்கள் ஜெபித்தீங்கன்னா இப்போ இயேசு உங்களை தொட்டு விடுதலை தருவார். 5 நிமிடம் உங்களுக்கு டைம். ஜெபிக்கலாமா? நீங்கள் தான் ஜெபிக்கணும். இந்த சூதாடுகிற பழக்கம், ஆன்லைனில் ரம்மி விளையாடி லட்சக்கணக்காக தோற்று தற்கொலை பண்ணவங்க பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். சில பிரபலமானவங்கெல்லாம் விளம்பரப்படுத்துகிறாங்களே, அவங்களுக்கு காசுக்காக உங்களை மாட்டி விடுறதுக்கு விளம்பரம் கொடுக்குறாங்க. ஏமாந்து போகாதங்க, அது ஒரு பிசாசனுடைய தந்திரம். அதெல்லாம் அவசியமில்லாத காரியம். அதனால் ஆண்டவரே அந்த பழக்கத்தின் விடுதலையாக்கும். மதுபானம், போதை வஸ்துகள், அப்புறம் போதை பொருட்களை பயன்படுத்துவது, கோபம், எரிச்சல், சில பாவ சுபாவங்கள், எனக்கு விடுதலை கொடுங்க. இருதயத்தில் கை வைங்க. இயேசுவே சிலுவையில் எனக்காக மரிச்சிங்க, உங்கள் இரத்தத்தினால என்னை கழுவுங்க. எனக்கும் இந்த பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க. இனி நான் குடிக்கக்கூடாது, இனி இந்த சூது விளையாடக்கூடாது, இனி இந்த போதை வசதி எனக்கு வேண்டாம், எனக்கு விடுதலை கொடுத்துருங்க. என்னால் விட முடியாது, நீங்கள் விடுதலை கொடுங்க. இயேசுவே, இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். என் கணவருக்கு விடுதலை கொடுங்க. அவங்க மேலே கை வைத்து ஜெபிங்க. என் பிள்ளைக்கு விடுதலை கொடுங்க. ஜோமனுங்க. வாலிப தம்பி, வாலிப மகள் இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் நீங்கள் வாங்க, எனக்கு விடுதலை தாங்க அப்படின்னு ஜோமனுங்க. கருத்தாக இப்போ ஏசப்பா கிட்ட ஜெபம் செய்யுங்க. வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. கண்ணில் சுகம் வேணும், காதில் எனக்கு சுகம் வேணும், அங்கே கை வைத்து கொள்ளுங்க. எங்கே கட்டி இருக்கிறதோ கை வைங்க. எங்கே வலி வேதனை இருக்கிறதோ அந்த இடத்துல கை வைத்து இயேசுவே சுகமாக்குங்க. அல்லது நீங்கள் வியாதியஸ்தர் மேலே கை வைத்து, இயேசுவே என் கணவருக்கு சுகம் கொடுங்க, மனைவிக்கு சுகம் கொடுங்க, என் பிள்ளைக்கு சுகம் கொடுங்க. அப்படி ஜெபம் பண்ணுங்க. அவ்வளோதான். இன்னொரு 4 நிமிஷம் தான் இருக்குது. ஜெபிங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே குணமாக்குங்க, இயேசுவே எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் அற்புதம் செய்யுங்க. நாங்கள் உங்களை கூப்பிடுறோங்க, வீட்டுக்குள்ளே வாங்க, இப்போ வந்து எங்களை தொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே தொடுங்க, இயேசுவே சுகம் கொடுங்க, இயேசுவே விடுதலை கொடுங்க, இயேசுவே அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. இயேசுடைய பெயரை சொல்ல ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மேலே இறங்குகிறாரு. அவருடைய தழும்புள்ள கரம் உங்களை தொடுகிறாரு. அவருடைய சுகமளிக்கிற வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி ஆண்டவர் இப்பொழுது விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்கிறீங்க. இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் சுகம். உங்கள் வீட்டுக்குள்ள ஆண்டவருடைய வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கி கொண்டு இருக்கிறது. விடுதலை அடைந்து கொண்டு இருக்கிறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் குழந்தைக்கு சுகம் தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே என் உள்ளத்தை மாற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்படி சொல்லுங்கள். இயேசுடைய பெயரை சொல்லுங்கள். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உமக்கு நன்றி, என்னை தொட்டு எனக்கு விடுதலை தருகிறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வல்லமை என்னை தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கள். சிலருக்குள்ள பயத்தின் ஆவி, தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, இரவு வந்தால் தூங்க முடியல, ஐயோ தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, எப்பொழுதும் ஒரு டிப்ரெஷன், மன அழுத்தம். இயேசுவின் நாமத்தில் விடுதலை. அப்படி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாகட்டும். பயப்படுத்துகிற ஆவி என்னை விட்டு விலகட்டும். பொல்லாத சாத்தானே இயேசுவின் நாமத்தில் விலகிப்போ. அப்படி சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என்னை விட்டு விலகிப்போ. இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தை விட்டு விலகிப்போ. தூக்கத்தை கெடுக்கிற ஆவி, பயத்தை கெடுக்கிற ஆவி விலகி இயேசுவின் நாமத்தில். நீங்கள் சொல்ல உங்களுக்கு விடுதலை. இப்பொழுது விடுதலை. அந்த ஆவி உங்களை விட்டு விலகுகிறது. உங்களுக்கு விடுதலை உண்டாகிறது. கட்டிகள் மறைகிறது. நோய் கட்டிகள், லம்ஸ் டிஸப்பியர்டு. இப்பொழுது அது லம்ஸ் எல்லாம் மறைகிறது. இயேசுவின் நாமத்தில் விடுதலை. இப்போ இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரம். மனதார துதிங்க, மனதார சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தகப்பனே நீர் கொடுத்த விடுதலைக்காய் நன்றி, தொட்டதற்காய் நன்றி, அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் உங்களை தொட்டுட்டார், விடுதலை தந்து விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் விடுதலை பெறுறீங்க, சுகம் பெறுறீங்க. ரொம்ப நன்றி.
ஆனால் அதை காத்து கொள்ளணும். நம்ம இயேசுவோடு உள்ள ஐக்கியத்தை காத்து கொண்டாதான் உங்களுடைய சுகத்தை காத்து கொள்ள முடியும், விடுதலையை காத்து கொள்ள முடியும்.